நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களை தண்டிக்காது. ஆனா அதே தவறை நீங்க மறந்தாதான் வாழ்க்கை உங்களை தண்டிக்கும். எதனால? செய்யும் தவறுகளை மறந்துட்டோம்னா மறுபடியும் அதே குழியில விழுற நிலைமை தான் வரும். தவறுகள் எதனால நடக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்றோம், பலரும் சொல்வது அட இவ்வளவுதானா, அடுத்த தடவை கொஞ்சம் கவனமா இருப்போம்னு நினைப்பாங்க. அந்த தவறு நடந்ததுக்கான அடிப்படை விஷயத்த அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இரண்டாவது, பழைய பழக்கத்தை மாற்றாமலேயே புதிய ரிசல்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நாம போக வேண்டிய பஸ் ரூட் வேற, ஆனா வேற பஸ் ஸ்டாப்ல நின்றுவிட்டு நமக்கான பஸ்ஸுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். மூணாவது, உடனடி முடிவு. ஒரு 15 நிமிஷம் யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது 15 நாள் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நம்மள தொடரும். எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு மாணவன் கடைசி நேரத்துலதான் படிச்சு கம்மியான மார்க் வாங்குறான். சரி, அடுத்த முறை நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த முறையும் அதே தவறுதான் செய்யறான். எதனால? கடைசி நேரம் தான் எல்லா முறையும் படிக்கிறான், அவனோட பழக்கத்தை மாற்றவே இல்லை. சிலர் ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுருவாங்க. சரி, அடுத்த முறை இந்த மாதிரி சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதே ப்ராப்ளம் தான் ரிப்பீட் ஆகும். எதனால? அந்த சண்டையோ ஆர்குமெண்டோ எதற்காக வந்தது அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க. இப்படிதான் ஒரு குரங்கு தினமும் கிணற்றுக்கரையில மிதந்துகிட்டு இருக்கிற பழத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு குடத்தை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு அந்த தண்ணீரையும் பழத்தையும் எடுக்க முயற்சி பண்ணும். ஆனா எப்போதும் அந்த குடம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரும். இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த ஒரு ஆந்தை சொல்லுது, உன்னை நீயே திட்டாத, ஒரே தவிர மீண்டும் மீண்டும் செஞ்சா அது தவறாதான் முடியும். அந்த குடத்தை நீ திட்டத்துக்கு பதிலா அந்த குடத்தை பிடிக்கும் முறையை மாற்றுன்னு கத்துக் கொடுக்குது. குரங்கும் அதே மாதிரி அந்த முறையை மாற்றி பிடிக்கவும் அந்த குடம் தவறி விழாம சரியா அதோட கைக்கு வந்துச்சு. தவறுகள் உங்ககிட்ட திருப்பி வராது. அந்த திருப்பி செய்யற அந்த தவறுகளை நீங்க கைவிட்டாலே போதும். இந்த 5 பவர்ஃபுல்லான டிப்ஸும் உங்க வாழ்க்கையில நீங்க திருப்பியும் அந்த தவறை செய்யாமல் தடுக்கும். முதலாவது, 5 செகண்ட் ரூல். எந்த ஒரு அவசரமான முடிவுக்கும் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு யோசிச்சு உங்க மைண்ட ஃப்ரீ ஆகுனா அந்த மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கும். இரண்டாவது, ரைட் த மிஸ்டேக். உங்களுடைய தவறு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை முதல்ல எழுதுங்க. அப்பதான் உங்களுடைய பிரெயின் அதை திருப்பி செய்யாம தடுக்கும். மூணாவது, ரீப்ளேஸ் த ஹேபிட். உங்களுடைய பழக்கத்தை மாற்றணும். எந்த செயல்ல தவறு செய்யறோம் அப்படிங்கறத கவனிச்சு அதற்கான பழக்கத்தை மாற்ற கத்துக்கணும். நாலாவது, ஆஸ்க் 3 கொஸ்டின். ஒரு செயலுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்க வேண்டிய சில கேள்விகள். நான் ஏன் இதை செய்யறேன்? இதனால என்ன விளைவுகள் வரும்? இந்த செயல் என்னுடைய ஃபியூச்சருக்கு சேஃப் தானா? இந்த 3 கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிச்சா அந்த தவறை மீண்டும் செய்யாம பாதுகாக்கும். அஞ்சாவது, ஸ்மால் கரெக்ஷன் பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சிறிய செயல் தவறுக்கு பெரிய காரணமா இருக்காது, ஆனா அதே தவறை நீங்க சரி பண்ணாம இருக்கிறது தான் பெரிய தவறுக்கு காரணமா இருக்கு. டெய்லி 1% அதை கரெக்ட் பண்ணுங்க. 30 நாள்ல 30% உங்களை நீங்களே உணர்வீங்க. சில சமயம் உங்க மனசு செய்யணும்னு நினைக்கிற வேலையை கூட உங்க மூளை ட்ரிகர் பண்ணி அதை வேற வேலையா மாற்றிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஃபோன் பார்க்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறத உங்க மூளை ஃபோன் பார்க்கறதுக்கு இழுத்துட்டு போகலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களை அறியாமலே ட்ரிகர் பண்ணி செய்வீங்க. அதை தான் முதல்ல அவாய்ட் பண்ணணும். நீங்க செஞ்ச தவறை நீங்க மன்னிச்சிடலாம், ஆனா அதற்கான காரணத்தை மறக்க கூடாது. வாழ்க்கை எப்போதும் அந்த தவறை ரிப்பீட் பண்ணாது. தவறை ரிப்பீட் பண்றது நாம தான். அதனால உங்க பழக்கத்தையும் காரணத்தையும் மாற்றுங்க, உங்க லைஃபே மாறிடும்.